வாழ்வு தந்தார். வாழ்வுக்கு நீ என்ன தந்தாய், என்ன தந்தாய், நீ என்ன தந்தாய். இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். படைப்புகளுள் நாம் முதற்கனிகள் ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவின் மறுகரையை அடைந்து சுதரேனர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பேய் பிடித்த இருவர் கல்லறைகளிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர். அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாய் இருந்தார்கள். அவர்கள், இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர் என்று கத்தினார்கள். அவரிடமிருந்து சற்று தொலைவில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. பேய்கள் அவரிடம், நீர் எங்களை ஓட்டுவதாயிருந்தால் அப்பன்றி கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின. அவர் அவற்றிடம் போங்கள் என்றார். அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் ஓடிப்போனார்கள். அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களை பற்றிய செய்தியையும் நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள். உடனே நகரினர் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறி வேண்டிக் கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். What have you to do with us, Son of God? கடவுளின் மகனே, எங்கள் காரியத்தில் ஏன் தலையிடுகிறீர்? உமக்கு இங்கு என்ன வேலை? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, யாரும் நம்முடைய ஏரியாவில் வரக்கூடாது விரும்புவோம். தலையிடக்கூடாது, மூக்க நுழைக்காத அப்படின்னுவோம். நான் மட்டுமல்ல, மிருகங்கள் கூட. நாயை பார்த்தீங்கன்னா ஆங்காங்கு காலை தூக்கி சிறுநீர் கழிச்சுக்கிட்டே போகும். என்ன அர்த்தம்? அந்த ஸ்மெல் இருந்துச்சுன்னா இங்கே நான் தான், வேற நாய் வரக்கூடாது. சிங்கங்களும் அப்படித்தான். இன்னும் ஒரு படி மேலே கூட போவோம். கேபிள் டிவியோட ரொம்ப இப்போ இன்ட்ராக்ஷன்ஸ் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம ஒளிபரப்பு போதும் இல்லையா? ஆக ஆற்றை தாண்டி இங்கே வரக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷனே நடந்திருக்குது. இது எங்கள் ஏரியா, இங்கே வரக்கூடாது. ஆகவே சாத்தான் கூட
நீ கடவுளாக இருக்கலாம், என் ஏரியாவில் வராத. அதனால தான் அந்த சோதனை சமயத்தில் என்னுடைய ஏரியா உனக்கு வேணுமா, நான் பிடிச்சு வச்சிருக்கிற மக்கள் உனக்கு வேணுமா, தரேன், என்னை வணங்கு, என்னை ஆராதி. ஓ சாத்தானே அப்பாலே, இயேசு எப்படி சாடினார் என்று நமக்கு தெரியும். கிரைஸ்ட்லெஸ் நெய்பர்ஹுட்ஸ். அவர் சென்ற இடங்களில் எல்லாம் நன்மை செய்தாலும் அவரை ஒதுக்கி வைத்தனர். இயேசுவை வேண்டாம் என்றுதான் இந்த அதிகார வர்க்கமாகட்டும் சமய வர்க்கமாகட்டும் அவரை ஒதுக்கி வைத்தனர். ஏன்? அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ், அவங்களுடைய முக்கியத்துவம் இயேசுவினால் குந்தகப்படுகிறது. இது அப்போஸ்தலர்கிட்ட கூட இருந்தது. அப்போஸ்தலர்களுக்கு கொஞ்சம் அதிகாரம் கொடுத்தாருக்க ஆண்டவர் இயேசு. நீங்களும் போய் நன்மை செய்யுங்கள், நோயாளிகளை குணமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள் என்றெல்லாம் அதிகாரம் கொடுத்தார். ஆனால் ஒரு சில பேய் இவங்க ஓட்டினாலும் போக மாட்டேங்குது. ஒரு சில இது போகுது, ஒரு சில இது போகல. அப்ப இவங்க என்ன பேசிக்கிட்டாங்க, நம்ம தலைவர் தான் கையில சில அதிகாரத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நமக்கு மீதத்தான் கொடுத்துருக்கிறார். எதுவும் இங்க நான் தான் அதிகாரம் கொடுக்க முடியாது. ஜபதர்சன் சொல்லுவாங்க, அதெல்லாம் நடக்காது. ஆகவே இயேசுவை இப்படி அவர்கள் உதாசீனப்படுத்தினதினால் அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை மையப்படுத்தி வாழ முடிந்ததா, தக்க வைத்துக் கொள்ள முடிந்ததா? இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்து வருவார். ஆகவே நல்லதுதான் செய்தார், அவர் யாருக்கும் தீமை செய்யவில்லை. ஆகவே இந்த அப்போஸ்தலர்கள் கூட என்ன சொல்றாங்க, இந்த தலைவர் முக்கியமானதெல்லாம் தான் கையில் வச்சுக்கிட்டாரு, இந்த வல்லமையான பேய்களை எல்லாம் ஓட்டுவதற்குரிய அதிகாரத்தை அவர் வச்சுக்கிட்டு மீதி சாதாரணதெல்லாம் அப்படி நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பேசினாங்க. அப்ப அந்த மக்களும் சொல்றாங்க, உங்க சீடர்கள்ட்ட போய் இந்த பேயை ஓட்ட சொன்னோம், அது போக மாட்டேங்குது, அவங்களுக்கு கட்டுப்படலை, ஆண்டவரே நீங்கள் செய்யுங்க. அப்ப இயேசு சொல்றார், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜெபத்தினாலும் அந்த உபவாசத்தாலும் தான் இவைகளை வெல்ல முடியும். உன்னை நீ தகுதியாக்கிக்கொள். அந்த தகுதி எப்பொழுது வரும்? தன்னை தாழ்த்தும் பொழுது. தன்னையே தாழ்த்தி அந்த குள்ள மனிதன் தன்னையே தன்னுடைய இருக்கக்கூடிய சொத்து பத்துக்களை எல்லாம் தாரை வார்த்ததும் தர்மம் உன்னை தத்தெடுத்தது என்பது இயேசுமா காவியத்தினுடைய வார்த்தைகள். தன்னையே தாழ்த்தி கொண்டான். எல்லாம் இதோ உமக்காக அர்ப்பணிக்கின்றேன், என் சொத்து பத்தெல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், எனக்கென்று எதுவும் தேவையில்லை, 4 மடங்கு திருப்பி கொடுக்கிறேன். இயேசுவை பின்பற்றியதினால் அவனுக்குள், அவனுடைய இல்லத்துக்குள் இறைவனுடைய ராஜ்யம் சென்றது, இறைவனுடைய பிரசன்னம் சென்றது. இறைவன் அவரை தத்தெடுத்து கொண்டார். ஆனால் மற்றவர்கள் இயேசுவை உதாசீனப்படுத்தினார்கள். தனிப்பட்ட வகையில் சமய வர்க்கத்தினர், அதிகார வர்க்கத்தினர், ஒட்டுமொத்தமாக எருசலேம். ஆகவே நன்மை கொடுக்கின்றவர் சாபத்தை கொடுக்கிறார். அது சாபம் அல்ல, உள்ளத்தின் ஆதங்கம். நான் உன்னை அரவணைக்க விரும்புகிறேன், நீ என்னை உதாசீனப்படுத்துகிறாய். காலம் வரும், கல்லின் மேல் கல் இல்லாமல் அழிபடுவாய். அதைத்தானே நாம் அடிக்கடி கேட்கிறோம். கடவுள் வந்த காலத்தை அறிந்தில்லாத எருசலேமே, படையெடுத்து பகைவர் உன்னை தரையின் மட்டமாக்கிடுவார். கல்லின் மீது கல் இல்லாமல் காலம் உன்னை சீர்குலைக்கும் என்று சொல்லி நகரை நோக்கி முத்துதிர்த்த எம் இயேசுவே. நகரை நோக்கி சாபம் கொடுத்த இயேசுவேன்னு சொல்லல, நகரை நோக்கி திட்டிய இயேசுவேன்னு சொல்லல, நகரை நோக்கி அழுத இயேசுவே. அழுகின்றார்.
ஐயோ, இப்படி என்னை புறக்கணிக்கின்றாயே. நன்மை செய்தாலும் அவரை ஒதுக்கி வைத்தனர். வழியை திறப்பவர் அவர்கள் முன்னால் நடப்பார். ஆண்டவரே அவர்களை வழிநடத்தி போவார். ஆண்டவர் முன்னால் செல்வார். வழக்கமாக அவர் முன்னால் செல்ல ஆடுகள் பின்னே செல்வதை போலத்தான் அவர் நல்ல ஆயனாக இருப்பார். நான் முன்னே செல்லுகிறேன், நீங்கள் என் பின்னால் வாருங்கள். செயின்ட் ஜான் பால் II அவர் முன்னாள் போப்பாண்டவர், if we throw God out, he obeys and goes away. He pays, but we lose. On the other hand, we do well when we respond like the Virgin Mary. I am the Lord's servant. May it be to me as you have said. லூக்கா 1:38 சொல்லப்படுவது போல, நாம் இறைவனை உள்ளத்திலிருந்து வெளியேற்றினால் கீழ்ப்படிதலுடன் சென்று விடுகிறார். வேண்டாம் ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் ஊருக்குள் நுழையாதீர். சமாரிய மக்கள் வேண்டிக் கொண்டார்கள். பன்றிதான் எங்களுக்கு பெருசு, நன்றி அல்ல, நீர் போகலாம். இயேசு போய்விட்டார். அப்போஸ்தலர்களுக்கு தான் ரோஷம், கோபம் வந்துச்சு. ஆண்டவரே இப்படி சொல்றாங்களே, வானத்திலிருந்து தீயை வரவழைத்து அவர்களை அழிக்க சொல்லுங்கள். அவங்களால முடியாது, ஆண்டவரால் முடியும். ஆகவே வானத்திலிருந்து தீயை வரவழைத்து அவர்களை எரித்து விடுங்கள். இந்த உசு பேத்துறது, கொம்பு சீவுறது, இதெல்லாம் நம்மகிட்ட நிறையா இருக்கு இல்லையா? இயேசுகிட்ட கொம்பு சீவி விடுறாங்க, கோபத்தை கிளப்புறாங்க. வேண்டாம், கீழ்ப்படிதலுடன் சென்று விடுகிறார். அவர் அருள் பொழிகிறார், நாமோ இழக்கிறோம். இதோ ஆண்டவரின் அடிமை, ஒரு வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று கன்னிமரியாவை போல செயல்பட்டால் நலமே பெறுவோம். அந்த சிற்றறிவு பேரறிவை ஏற்றுக்கொண்டது. ஆகவே என் உள்ளத்தில் நன்றிக்கு இடமா அல்லது பன்றிக்கு இடமா? நன்றி என்றால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுகிறேன். அது இழப்பாக இருந்தாலும் சரி, நஷ்டமாக இருந்தாலும் சரி. பன்றிகள் இழப்பு, நஷ்டம். 2000 பன்றிகள், 20 லட்சத்துக்கு மேல் இழப்பு. அதனால் இயேசுவை ஓரம் கட்டினார்களே, அப்பொழுது அந்த பன்றிதானே அவர்களுக்கு பெரிதாக அமைந்தது. இது விவிலியத்தில் சொல்லக்கூடிய ஐரணி, நகைமுரண். நல்லவரை வேண்டாம் என்று சொல்லி பன்றிகளை பெரிதாக கருதிய ஒரு துர்பாக்கியம். உயர்வு அற உயர்நலம் உடையவன் எவன்? அவன் மயர்வு மர மதிநலம் அருளினன் எவன்? அவன் அயர்வு அரும் அமரர்கள் அதிபதி எவன்? அவன் துயர் அரு சுடர் அடி தொழுது எழு என் மனனே. யார் அவர்? என்னுடைய தீவினைகளை எல்லாம் அறுத்து என்னிடம் இருக்கக்கூடிய துயர்களை எல்லாம் துடைத்து. நாம் ஜெபிக்கின்றோம், மாதாவை பார்த்து ஜெபிக்கும் போது பழைய ஜெபம் ஒன்று இருக்கு, பழைய வார்த்தைகள். இந்த கண்ணீர் கனாவாயிலிருந்து பிரலாபித்து அழுது, ஆண்டவரே இந்த கஷ்டமான உலகத்துல கஷ்டப்பட்டு அழுது ஜெபிக்கின்றோம், எங்களுடைய கண்ணீரை துடையும். ஆண்டவருக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆகவே இயேசுவிடம் ஜெபிப்போம், விழுந்தால இருப்போம். ஜீசஸ், be the Lord of my life, my heart and my home and my neighborhood. ஆண்டவராய் இயேசுவே, நீரே என் வாழ்வுக்கும் இதயத்திற்கும் இல்லத்திற்கும் சுற்றத்தாருக்கும் தேவனாயிரும். நாங்கள் என்ன நேர்ந்தாலும் உமக்கு நன்றி கூறுகளாக இருக்க செய்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். ஏற்றிடுவார், ஆற்றிடுவார், எம்மையும் பலியினில் சேர்த்திடுவார். காணிக்கை காணிக்கை காணிக்கையாக வருகின்றோம். ஏற்றிடுவார், ஆற்றிடுவார், எம்மையும் பலியினில் சேர்த்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி. வணக்கம்.